பஞ்சாபில் தாக்குதலுக்கு ஆளான தமிழ்நாடு கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக டெல்லி தமிழ்நாடு இல்லத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் இன்று மாலை அவர்கள் ரயில் மூலம் சென்னை புறப்படுகின்றனர். கபடி களத்தில் நடந்தது என்ன என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் பாதிக்கப்பட்ட மாணவிகள் பகிர்ந்து கொண்டதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பஞ்சாபின் பதிண்டா நகரில் பீகாரைச் சேர்ந்த தர்பங்கா பல்கலைக்கழகம் மற்றும் அன்னை தெரசா பல்கலைக்கழக அணிகளிடையே தேசிய அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. அப்போது ஒருதலைபட்சமாக புள்ளிகள் வழங்கப்படுவதாக தமிழ்நாடு வீராங்கனைகள் நடுவர்களிடம் முறையிட்டனர். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டு விளையாட்டுக் களம் போர்க்களமாக மாறியது. சமாதானம் செய்ய வேண்டிய நடுவர்களே அடிதடியில் இறங்கியதாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் தெரிவித்தனர். மேட்ச் நடக்கும்போது பாயிண்ட் அடிப்படையில் எங்கள் டீம் மதர் தெரசா யூனிவர்சிட்டி டீம் போய் பாயிண்ட் கேட்கும்போது அந்த டீம் ஆப்போசிட் டீம் பொண்ணுங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணுங்க எதுக்கு அடிக்கிறீங்க அப்படி சொல்லி வாக்குவாதம் பண்ணும்போது அங்கே இருக்க அஃபீஷியல் வந்து தடுத்து விடாமல் அவங்களும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை சேரு எல்லாத்தையுமே தூக்கி ஸ்டேஜ் நாங்கள் வந்து சேரை கூப்பிட்றதுக்காக ஸ்டேஜ் மேலே ஏறும்போது ஸ்டேஜ்லேருந்து எங்களை கீழே தள்ளி விட்டு பொம்பளை பிள்ளைங்கன்னு கூட பார்க்காம கீழே தள்ளி விட்டு ஃபுல்லாக எல்லாருமே வெளியே தள்ளுறதுக்காக எல்லாருமே அடித்து ஒரு 6-7 பேருக்கு வந்து அடிபட்டு. இப்பிரச்சனையை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் பஞ்சாபில் இருந்து மாணவிகள் மற்றும் பயிற்சியாளர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். பஞ்சாபில் இருந்து பேருந்து மூலம் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் தற்போது நலமுடன் இருப்பதாக உடன் சென்ற பேராசிரியர் தெரிவித்தார். எங்களுடைய கோச் அவங்கள தாக்கிட்டதா ஒரு பொய்யான தகவலை போலீஸ்க்கு கொடுத்து அவங்க இருந்து வந்து எங்க கோச்சை போலீஸ் தரப்புல எடுத்துட்டு போய் விசாரணைங்கிற பேர்ல அங்க 2 மணி நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் முழுக்க அதுல இறங்கி அங்க லோக்கல்ல உள்ள கலெக்டர், டிஎஸ்பி எல்லார்கிட்டையும் பேசி உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுத்து உடனே பாண்டியராஜனை திருப்பி அங்கிருந்து ரெக்கவர் பண்ணி கூட்டிட்டு வந்து எங்களை அங்கிருந்து பஞ்சாப்ல இருந்து தனியா ஒரு பஸ்ஸும் அரேஞ்ச் பண்ணி தேவையான அமௌண்ட் எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் உடனே எங்க கையில கொடுத்து பிள்ளைங்களை நல்லபடியா அங்க சாப்பிட வச்சு பஸ்ல ஏத்தி இங்க டெல்லியில தமிழ்நாடு ஹவுஸ்க்கு காலையில 3:30க்கு ரீச் ஆனோம். கபடி போட்டியின் போது ஏற்பட்ட மோதலுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி கபடி சங்கத்தின் தலைவர் ஜெயராமன் வலியுறுத்தி உள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான அகில இந்திய கபடி போட்டியில் சில விரும்பத்தகாத வன்முறை சம்பவம் நடந்தேறியுள்ளது. இது ஆரோக்கியமான செயல் அல்ல. அந்த செயலில் ஈடுபட்டது யாராக இருந்தாலும் அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் மாணவிகளுக்கு அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.